கோவை வில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் ஏற்கனவே உயர்ந்து வந்து கொண்டிருந்த நீர்மட்டம் ஞாயிறு இரவு அதன் முழு கொள்ளளவான 100 அடியை நெருங்கியது. எனவே அணையின் பாதுகாப்பு காரணங்களுக்காக வினாடிக்கு 14,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பருவமழை காலம் மீண்டும் துவங்கியுள்ள நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வில்லூர் அணையில் நீர்மட்டம் ஞாயிறு காலை 82 அடியாக இருந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால் ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 95 அடியை எட்டியது. தொடர் மழையால் அணைக்கான நீர்வரத்து உயர்ந்ததை அடுத்து அங்கு நீர்மட்டம் மீண்டும் அதிகரிக்க துவங்கி நள்ளிரவு அணை அதன் முழு கொள்ளளவான 100 அடியை நெருங்கியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அதன் நீர்மட்டத்தை 97.5 அடியாக நிலைநிறுத்தி பராமரிக்கும் விதமாக அணைக்கான தற்போதைய நீர்வரத்தான வினாடிக்கு 14,000 கன அடி நீர் அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு இருக்கிறது. இதனால் ஆற்றின் வேகம் அதிகரிக்க துவங்கிய நிலையில் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் கரையோர பகுதியான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், ஆற்றில் இறங்கி குளிக்கவோ, மீன்பிடிக்கவோ, பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 100 அடி கொள்ளளவுள்ள வெள்ளூர் அணையின் நீர்மட்டம் இன்று ஜூன் 16 காலை 2:30 மணிக்கு 97 அடியை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 8,060 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு அணைக்கு வரும் நீரின் அளவான 14,160 கன அடி நீர் 4 மதகுகளின் வழியாக பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.